So, hi and hello, ladies and gentlemen. Yes, I'm back. I am back again. கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை தெரியும். எஸ், என்ன பண்ணுறது, இட்ஸ் ஒர்க். பட் என்ன விஷயம், நான் இப்போ 7:56 ஆகுது, இன்னும் ஆஃபீஸில் தான் இருக்கேன், படிச்சுட்ருக்கேன். எக்ஸாமுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. எக்ஸாமுக்கு ஆஃபீஸில் படிக்கிறேன். ஸோ அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நல்லாயிருக்கு. ஒர்க்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குன்னாங்க நிறைய பேர். இந்த ஒர்க்கு ஆக்சுவலி ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குது. லைட்டாக தலை வலிக்குது, அது காரணம் பசிக்குது எனக்கு. பட் தட் இஸ் த டிபார்ட்மெண்ட். பட் என்ன விஷயம்னா, ஹாப்பியாக இருக்கு. ஐ எம் ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. ஏன் ஹாப்பியா, தே ஆர் லிவிங்கில். எனக்கு வந்து இண்டிபெண்ட்டாக நீ பண்ணுறது பண்ணு, நீ பண்ணுறது பண்ணாலே உனக்கு போதும் அப்படின்னாங்களே, அது போதும். தலை வலிக்குது, ஆனால் பசிக்குதுன்றதுனால. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ட்ரஸ்ட்டு. நான் படிக்கிறது அப்படியே வந்து இது பண்ணுறேன். இது ஜஸ்ட் ஒரு கிளாஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி நான் படிச்சுட்ருக்கேன். நாளைக்கு எக்ஸாம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எக்ஸாம். எனக்கு இந்த எப்படி வந்து எனக்கு இன்சூரன்ஸ் வந்து நான் பண்ணலான்ட்டு ஒரு சர்டிஃபிகேஷனும், எக்விட்டி அட்வைஸ் என்னால் பண்ண முடியும்னு ஒரு சர்டிஃபிகேஷன் நான் பண்ணணும். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வந்து நான் படிச்சுட்ருக்கேன். இது முடிச்சுட்டு நான் ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கு வந்து படிக்க போகிறேன். அதுக்கடுத்து வந்து போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா வந்து சிஎஃப்ஏ பண்ண போகிறேன். இதெல்லாமே பண்ண போகிறேன். ஓகே. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ட்ரஸ்ட்டுனா, அந்த ட்ரஸ்ட்டோடைய பெனிஃபிஷரி வந்து யார்? யூனிட் ஹோல்டர்ஸ். டே டு டே மேனேஜ்மெண்ட் வந்து யார் பண்ணுவாங்கன்னா, அந்த பண்ணுறதுக்குன்னு ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியாக, ஓகே, ரெஜிஸ்ட்ரார் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்சி இல்லை, ட்ரஸ்டீஸ் இல்லை, யூனிட் ஹோல்டர்ஸ் இல்லை, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அந்த கஸ்டோடியன் தான் பண்ணுவார். Registrar and transfer agency function must be independent of the asset management company. It can't be retained in-house. False. With which actually வந்து அந்த எம்ஐஎஃப், ஏஎம்ஐஎஃப்னு ஒன்று இருக்குது, அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. இதில் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். லேர்னிங் அப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட் என்ன? ரோல் ஆஃப் ரெகுலேட்டர்ஸ் இன் இந்தியா. ஓகே. ஆர்பிஐ வந்து மணி மார்க்கெட் அண்டு பேங்கிங் சிஸ்டம். செபி வந்து செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஐஆர்டிஏ வந்து இன்சூரன்ஸ் மார்க்கெட். இந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து பென்ஷன் மார்க்கெட்டு. மார்க்கெட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ரெகுலேஷன் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு. ரோல் ஆஃப் செபி வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து it regulates among other entities, mutual funds, depositories, custodians, registrars and transfer agents and credit rating agency in the country. It preambles the Securities Exchange Board of India describe the basic functions of SEBI as the protection of interest of investors in securities and promote the development of the regulate the securities market for the matter of connected therefore with the incidental there.
ஒரு 8:20க்கு வந்து நான் கிளம்பலான்னு இருக்கேன். 8:10 8:20க்கு பசிக்குது, சாப்பிடணும். அங்கே போய் படிக்கிறேன். இதெல்லாம் ஹாஸ்டலில் போய் படிச்சுக்கிறேன். TRIனா டோட்டல் ரிட்டர்ன் இன் டேஸஸ். இல்லை மெயில் அனுப்புனே, என்னைக்கு போய் பார்த்தேன்? 10 அன்னைக்கா? தலை வலிக்குது தெரியுமா? சம்டைம்ஸ் தலை வலிக்குது எனக்கு. ஒர்க்கு நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன், செம்மையாக இருக்குது. ஓகே.